செஞ்சு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க சார். அவர் எங்ககிட்ட எதுவுமே சொல்லாம மறைச்சிட்டாரு. நான் எல்லாத்தையும் சொல்றேமா சார். நேத்து நைட்டு வீட்டுக்கு வர வழியில உங்க மேல என்ன சார் தப்பு இருக்கு? ஆபத்துல இருந்தவங்களுக்கு நீங்க உதவி செஞ்சு காப்பாத்திருக்கீங்க. அதுவும் இல்லாம பல வருஷமா தேடிட்டு இருக்கோம். ஏற்கனவே 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நடந்துச்சு. நாங்க தேடுதல் வேட்டை நடத்தி அவங்கள பிடிச்சோம். அதுக்கப்புறம் இது மாதிரி நடக்காம இருந்துச்சு. அவங்களை நாங்க பிடிக்காம விட மாட்டோம். டேய் நில்லுடா. என்னமா ராத்திரி எங்கடா போயிருந்த? அம்மா அதான் மெசேஜ் போட்டலமா, அடுத்து எக்ஸாம்ஸ் வர போகுது, அதனால ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து குரூப் ஸ்டடி பண்ண போறேன்னு. வீட்டுக்கு வரலன்னு ஒரு மெசேஜ் போட்டு நீ உன் இஷ்டத்துக்கு இருந்துருவியா? அதுக்கப்புறம் எத்தனை தடவை நான் உனக்கு போன் பண்ணேன். ஏன்டா என் போனை எடுக்கல? மா போன் எடுத்தா நீ உடனே வீட்டுக்கு வர சொல்லுவேன்னு தெரியும். அதனால தான் போன் எடுக்கல. எனக்கு வீட்டுக்கு வரத பத்தி எல்லாம் பிரச்சனை இல்ல. நான் குரூப் ஸ்டடி பண்ணனும், படிக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும்னு சொல்லி தான் வெளியே தங்கி இருக்கேன். உன் பேச்ச கேட்டு வீட்டுக்கு வந்து மார்க் ஒழுங்கா எடுக்கலனா என்ன பண்றது? டேய் அப்படி குரூப் ஸ்டடி பண்ணி தான் ஆகணும்னா உன் ஃப்ரெண்டுங்களை எல்லாம் இங்க வர சொல்லி மொட்டை மாடியில உட்கார்ந்து படிக்க வேண்டியதானடா? மா எங்க நம்ம வீட்டு மொட்டை மாடியிலயா? அந்த கொசுக்கடியில உட்கார்ந்து படிச்சா நல்லா தான் இருக்கும். போமா நீ வேற. எல்லாத்துக்கும் நீ காரணம் சொல்வேடா. உங்க அண்ணன் போனதுக்கு அப்புறம் நான் உன்கிட்ட சொல்லிருக்கேனா இல்லையா நீ ராத்திரி வெளியில தங்க கூடாதுன்னு? என்ன சித்தி, படிக்க போறேன் படிச்சிட்டு வரேன்னு சொல்றேன். அப்படி இருந்து திட்டினா என்ன அர்த்தம்? உடுக்கா சமையல் பண்றவனுக்கு மூலதனமே கைதான். கரண்டி பிடிக்கணும், பாத்திரத்தை தூக்கி வைக்கணும். நீ இப்படி கைய கிழிச்சு கட்டு போட்டிருந்தா யார் வேலை செய்யறது? கை சரியான வரைக்கும் ஹோட்டல் அடைச்சு போட்டேன்னு வச்சுக்க. புதுசா ஆரம்பிச்ச ஹோட்டல 10 நாளைக்கு அடைச்சு போட்டதை விட முட்டாள் தானே வேற எதுவுமே இருக்காது. இந்த ஹோட்டல் முழுசா நடத்த முடியாதுன்னு நினைச்சிட்டு இனி எவனும் வரமாட்டானுங்க. எனக்கு வயசாயிடுச்சு, என்னால அங்க வந்து எந்த வேலையும் செய்ய முடியாது. இப்ப என்ன செய்ய போற? கடைசியா நம்ம பொழப்புல மண்ணு விழுந்து தானே மிச்சம். ஏக்கா நீ எங்க கவலைப்படுற? நான் இருக்கேன், தனமா இருக்காங்க, பூர்ணி இருக்கா. நாங்க எல்லாருமே சேர்ந்து ஹோட்டல பாத்துக்க மாட்டோமா? என்ன தனமா? நீங்க சமையலுக்கு உதவி பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா? அட, உதவி பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா? சொல்லுங்க. தாராளமான ஏக்கா அதியா நாங்க எல்லாரும் இருக்கங்க. தனமா கூட சேர்ந்து நாங்க எல்லாருமே சமையல பாத்துக்கிறோம். டேய் அவ சமைச்சு ஹோட்டல்ல வியாபாரம் விளங்கின